ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஹெச்எஸ் எலிஜிபிலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நிறைய பேருக்கு என்ன எலிஜிபிலிட்டினே தெரியறதில்ல. ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரு அலைடல் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து கம்பல்சரி இந்த 2 சப்ஜெக்ட் மேஜராக இருக்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு பயாலஜி மேக்ஸு. ஸோ இதுதான் உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட்டு. ஸோ இது இல்லை, நிறைய பேருக்கு பயாலஜி இருக்காது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதுலேயும் வந்து சில கோர்சஸ் நம்ம பண்ணலாம். பட் ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லாமல் நீங்கள் எந்த அலைடல்ஸ் கோர்ஸஸும் பண்ண முடியாது. அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஃபேக் தான். பட் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எந்த யூசஸும் இருக்காது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்து நிறைய இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட 12th வந்து சயின்ஸ் குரூப்பே இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அலைடல் சயின்ஸ் அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் எலிஜிபிலிட்டி இருக்காது. நெக்ஸ்ட் வந்து 10th வச்சு டிப்ளமோ பண்ணுறது உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டிஸ் இப்போ இல்லை. நீங்கள் 12th வச்சு டிப்ளமோ பண்ணால் தான் அலைடல் சயின்ஸ் எலிஜிபிலிட்டியாக வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் 10th வச்சு நீங்கள் டிப்ளமோ பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் பிஎஸ்சி பண்ணணும். அது வந்து எலிஜிபிலிட்டி கேட்டகரியில் வராது. நீங்கள் ஒரு அட்மிஷன்ஸ் எடுக்கிறப்ப ப்ராப்பர் எலிஜிபிலிட்டி செக் பண்ணிட்டு அட்மிஷன் பண்ணுங்கள். இன்னும் அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு செக் பண்ணி அட்மிஷன் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் காலேஜில் டேரெக்டாக வந்து எலிஜிபிலிட்டி கேட்டுட்டு அட்மிஷன் போடுங்க. ஏன்னா வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துலையுமே நீங்கள் அலைடல் சயின்ஸ் அட்மிஷன் போட முடியாது. நீங்கள் பயாலஜி இல்லைனா கூட சில அலைடன்ஸ் கோர்சஸ்க்கு வந்து எலிஜிபிள் இருக்குது. ஸோ பார்த்து அப்ரூவல் இருக்கா ப்ளஸ் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிட்டு அட்மிஷன் போடுங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இதனால் சஃபர் ஆகிறாங்க. ஸோ அவங்க ஊரில் சின்ன சின்ன ஊரில் வந்து ஒரு வில்லேஜில் சின்ன சின்ன இன்ஸ்டியூட்டில் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு ஆஃப்டர் தட் ஒரு 2 இயர்ஸோ 1 இயர்ஸோ கழிச்சு எலிஜிபிள் இல்லை, அதுக்கடுத்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ண முடியாமல் சஃபர் ஆகிட்டு அதே இதில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து அலர்ட் ஆகுங்க. தேங்க்யூ.